நண்டனுக்கு இடம் கொடையல்னு பல பழமொழிகளை நீங்க கேட்டதுண்டு. அதே மாதிரி இடத்தை கொடுத்தா மடத்தை புடுங்குறங்கிற ஒரு வாக்கியத்தை நீங்க கேட்டிருப்பீங்க. இது இந்த கடகராசி அன்பர்களுக்கு பொருந்தன்னு சொல்லலாம். தப்பா எடுத்துக்க வேண்டாம். ஆளுமை பதவியில் அமரக்கூடிய ஒரு யோகங்கிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைன்னே சொல்லலாம். ரூலர்ஸ் ராசின்னு சொல்லுவாங்க. தலைமை பண்பு எல்லாரையும் வழிநடத்தி போகக்கூடிய திறமை இருக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க. அதனால தான் இவங்க சொல்லக்கூடிய விஷயம் நண்டனுக்கு இடம் கொடுஇல்லை. ஏன்னா இருக்கிற இடத்துல இருந்தே படிப்படியான முன்னுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைன்னே சொல்லலாம். எந்த வேலையாக இருந்தாலும் சரி சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கும். பெரும்பாலும் இவங்க புலம்பக்கூடிய விஷயம் என் திறமைக்கு நான் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லைன்னு சொல்கிறது தான். அது 100% உண்மைன்னே சொல்லலாம். இருக்கிற இடத்துல இருந்தே தன்னோட திறமையை வளர்த்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமையும். பேசுகிற பேச்சிலேயே மற்றவங்களை எடப்படக்கூடிய சாமர்த்தியம் கொண்டவங்களே இவங்க தான். சந்திரன் ராசி அதிபதியை கொண்டிருக்கிறதால இயல்பாகவே வசீகர தன்மை ஈர்ப்பு சக்தியோட தான் இவங்க எல்லாரும் முன்னாடியும் வளைய வருவாங்க. 1000 பேர் மத்தியில் இருந்தாலுமே இவங்க இருக்கிறது மட்டும் ஒரு தனித்துவமாக தான் தெரியும். பெரும்பாலுமே இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மேலே தான் கவனம் செலுத்துவாங்க. சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு ராஜ தந்திரி இவங்கன்னே சொல்லலாம். பெரும்பாலுமே இந்த ராசிக்காரங்களுக்கு தாயோட ஆசையும் தெய்வத்தோட அரவணைப்பும் எப்போதும் இருக்குன்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்களுக்கு தாய் மேலே அதிகப்படியான பாசம் கொண்டவங்களாக தான் இருப்பாங்க. குழந்தைகளையுமே அதிகமாக விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. பெரியவங்களை எப்படி மதிச்சு நடக்கணும், குழந்தைங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், உறவினராக இருந்தாலும் சரி நண்பராக இருந்தாலும் சரி எப்படியெல்லாம் செயல்படுங்கிற ஒரு அமைப்புங்கிறது ஒரு செயல்பாடுங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு சிறப்பாக வரும்னு சொல்லலாம். பெரும்பாலுமே சந்திரனை சர்வகலா பீதன்னு சொல்லுவாங்க. இதனாலேயே எல்லா கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவங்களாக தான் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலும் நிறைய பேருக்கு ஒரு சில விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த கடகராசி என்பவர்களுக்கு நிறைய விஷயங்கள் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். கடக ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்குமே ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்குமே நல்ல நிர்வாகத்தரம்ங்கிறது அமைஞ்சிருக்கும். ஆயுள நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த விஷயத்தையுமே எளிதாக எடுத்துக்கிட்டு கற்றுக்கிட்டு பக்குவமாக செயல்படக்கூடிய ஒரு குணங்கிறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். யார்கிட்ட பழகினாலும் அவங்கக்கிட்ட ஒரு மறக்க முடியாத அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ராசிங்கிறது இந்த கடகராசி தான். எந்த பணியாக இருந்தாலும் சரி இவங்க பொறுத்த வரைக்குமே சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு குணங்கிறது இருக்கும். யாராக இருந்தாலும் சரி எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி எங்கிருந்தாலும் வாழ்கன்னு ஆசீர்வாதங்கிறது இவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆள் போல தழிச்சு அருகு மாதிரி வேரோடி சொந்த பந்தங்களோட புடைசூட வாழணுங்கிறது உங்களுக்கு ஆசை. அழகும் அறிவும் துணிவும் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்க வாரிசுகளும் இவங்களை விட சிறப்பானவங்களா தான் இருப்பாங்கன்னு சொல்லலாம். குழந்தைகளுக்குமே தர்ம சிந்தனை அதிகம் புகட்டக்கூடியவங்களா இருப்பாங்க. இதனாலே இவங்க வாழ்க்கையில என்ன கடுமையான சூழ்நிலையா இருந்தாலுமே நல்ல நிலைக்கு வரக்கூடிய யோகங்கிறது இவங்களுக்கு அமையும். இப்படிப்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே கடகராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தா ஜோதிட ரீதியாக நீங்க தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக குடும்ப சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நீங்க சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வு சொல்லப்பட்டு வருது. தாராளமாக நீங்க தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இனி வரக்கூடிய இந்த 15 நாட்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமாக தாங்க அமைஞ்சிருக்குது. ராசியில நீச்ச பங்க ராஜயோகம் பெற்று வக்கர செவ்வாய், அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு 6ல் சூரியன் புதன் சேர்க்கை. எடுக்கிற முயற்சி எல்லாமே நிச்சயமா படிப்படியான முன்னேற்றங்கிறது இந்த நேரத்தில் கிடைக்கும். கூடிய சீக்கிரமாகவே விரைவில் அஷ்டம சனி முடி இருக்கிறதால சௌக்கியம் சுகம் நோய் நிவர்த்தி இது எல்லாமே உங்களுக்கு உண்டாகும். பொருள் பணம் நகை உபரி வருமானமும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய நேரம். இது வரைக்குமே கடகராசி என்பவர்கள் நீங்கள் பலருக்குமே உதவி செஞ்சுருப்பீங்க. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சொந்த பந்தம் எல்லாருக்கும் உதவி செஞ்சாலும் உங்களுக்குன்னு உதவி செய்ய ஒருத்தர் வந்திருக்க மாட்டாங்க. சொந்த பந்தம் இருக்கிறது ஒன்று தான் இல்லாமல் இருக்கிறது ஒன்று தாங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருந்திருப்பீங்க. இனி உங்களுடைய முயற்சியால் இனி நல்ல மாற்றம் ஏற்படும். சேமிப்பு அதிகரிக்கும். புதிய தொழில் முயற்சி சரியான வாய்ப்பு அமையும். உத்தியோகத்தில் நல்ல பேர் கிடைக்கும். அரசு உத்தியோக முயற்சியுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தனியார் அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு சிறப்பு சலுகை கிடைக்கக்கூடிய வாரம். பெண்களாக இருக்கக்கூடியவங்க வேலை பார்க்குற இடத்துல நல்ல மாற்றத்தை உணர போகிறீங்க. விசுவாசம் நன்றியோடு இருக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு ஆதரவு சிறப்பாக இருக்கும். தாயோட அன்பு தாய்வழி உறவுகளுடைய ஆதரவும் இந்த நேரத்தில் கூடவே கிடைச்சிருக்கிறதால மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வாரங்களை அமைஞ்சிருக்குது. மூதாதர் சொத்துல அனுகூலமான பல திருப்பங்கள் உண்டாகக்கூடிய நேரமும் இந்த நேரம். ஒரு சிலருக்கு சமூக தொண்டு செய்யக்கூடிய ஆர்வம் உண்டாகும். மேல் படிப்பான முயற்சி இல்லாமல் கைகூடி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. சாந்திராஷ்ட தினங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை.
தினமுமே சரபேஸ்வரர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புங்கிறது கடகராசி அன்பர்களுக்கு அமையும். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு தைரிய ஸ்தானத்தையும் பஞ்சம ஸ்தானத்தையும் பார்வையிடுறது நல்ல சூழ்நிலை உண்டாகக்கூடிய நேரம். பூர்வீக சொத்து பிரச்சனை இருந்தால் தீரும். தெய்வ அருளும் தரிசனமும் நிச்சயம் உண்டு. தைரியமும் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதால தடைகள் எல்லாமே விட தெரிய போறீங்க. பொருளாதாரத்தை எடுத்துக்கிட்டாலும் திருப்தியாக தான் இருக்கும். 3ஆம் இடத்துல கேது இருக்கிறது எதையுமே பெரிய அளவில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. லாபஸ்தானத்தில் குரு இருந்தாலுமே வக்கரகதியில் இருக்கிறதால எதிர்பாராத சில பிரச்சனைகள் உண்டாகலாம். குறிப்பாக உத்தியோக வேலையாக நீங்கள் செய்கிற ஒரு சின்ன தவறு பெரிய தவறாக கருதப்பட்டு தொழில் விஷயமா கொஞ்சம் இடையூறு ஏற்படலாம். அதனால தொழில் வாழ்க்கையில் முழு கவனம் செலுத்த பாருங்க. மற்றவங்களுடைய விஷயங்களை நீங்கள் தலையிட வேண்டாம். மனைவியோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கு பாருங்க. மருத்துவ செலவுங்கிறது கொஞ்சம் இந்த நேரத்தில் வந்து போகும். பிரதோஷ வழிபாடு செய்யறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை இந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். பிரதோஷ நாட்களில் சிவ ஆலயங்களுக்கு போய் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். இது நிச்சயம் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு இந்த நேரத்தில் ஏற்படுத்தி தரும். அது மட்டும் இல்லாமல் கடகராசி அன்பர்களுக்கு பல்வேறு சிரமம் மனசில் உங்களுக்கு புதஞ்சுதான் கிடக்குது. மற்றவங்ககிட்ட சிரித்து பேசினா கூட ஒரு உண்மையாக பேச முடியாத அளவுக்கு மனசில் பாரம். ஆனால் அது எல்லாமே இனி நீங்கும். தன வரவு சிறப்பாக இருக்கிறதால குடும்ப பொருளாதார நிலையம் சிறப்பாக இருக்கிறதால நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். தொழில்துறை வியாபாரத்துறை கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த பல சிக்கல் விலகி நல்ல லாபம் அடைய போறீங்க. உத்தியோக ரீதியாகவுமே வேறு நல்ல பணி வாய்ப்பு மாதிரியான விஷயம் இந்த நேரத்தில் கிடைக்கும். பள்ளி கல்லூரி மாணவர்கள் வேடிக்கை விளையாட்டுகளில் ஈடுபடாமல் அதே அளவுக்கு பாடத்தில் கவனம் செலுத்திட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம். உடல் நலனை பொறுத்த வரைக்குமே இந்த ஜீரண கோளாறு மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனை தான் ஏற்படும். அதுவுமே விளங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து ஏழை எளியவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் உடல் ஊனமுற்றிருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்ப நிச்சயம் கடகராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரத்தில் ஏற்படும்னே சொல்லலாம். மொத்தத்தில் தொழிலாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி முன்னேறதுக்கு சரியான நேரம். தேவையில்லாத செலவு கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்கள். எதிர்பாராத செலவு ஒன்று இந்த நேரத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதை சமாளிக்கணும்னா ஆடம்பர செலவு வேண்டாம். தேவையில்லாத செலவை குறைச்சிக்க பாருங்கள். சேமிப்பு அதிகப்படுத்துங்க. வேலையை தவிர பணம் சம்பாதிக்கிறதுக்கு பல வழிங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்க பாருங்கள். முயற்சி பொறுத்து தான் உங்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். குறிப்பாக இந்த வார காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே பேச்சு தொழிலாக கொண்டு செய்யக்கூடியவங்களுக்கு சிறப்பான காலம் வசந்த காலம்னு சொல்லலாம். அதாவது ஆசிரியர் துறையில் இருக்கக்கூடியவங்க வழக்கறிஞர் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பான நேரம். சந்திரனோட ராசி மாற்றம் பல வகையான நன்மைகளை கொண்டு வந்து தரப்போகுது. பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு முயற்சி இருங்களா. ஆடு மாடு வளர்ப்பில் அக்கறை செலுத்த போறீங்க. தொழிலுக்கு தேவையான பல உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி தனியார் ஊழியர்களாக இருந்தாலும் சரி ஊதிய உயர்வு பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வெளிவட்டாரத்துலையுமே உங்களுடைய வசீகரமான பேச்சால பல விஷயங்களுக்கு சாதகம்னு சொல்லலாம். ஆனால் எல்லா இடத்துலையும் வார்த்தையை விட்டுறாதீங்க. இது உங்களுக்கு தேவையில்லாத வீண் பிரச்சனை கொண்டு வரும். வம்பு சண்டைங்கிறது வழியே உங்களை தேடிட்டு வரக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே பேச்சில் கவனமாக இருந்துட்டா எந்தவித அவசியமே இல்லை. வியாபார ரீதியாக விறுவிறுப்பான சூழ்நிலை நடைபெறும். விரும்பின விஷயங்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்குன்னு சொல்லலாம். விரும்பின வாகனத்தை பெறக்கூடிய யோகமும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக கடகராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத மேலுமே நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். புனர்பூசம் 4ஆம் பாத உடையவங்களுக்கு குழந்தைகளால் நன்மை பெறக்கூடிய அமைப்புங்க. வாழ்க்கை துணை வழியிலையும் சரி உறவினர் வழியிலையும் சரி உதவிங்கிறது தாராளமாக கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சிறப்பாக இருக்குது. மனசில் என்றைக்குமே இல்லாத அளவுக்கு ஒரு அமைதியான சூழ்நிலைங்கிறது இந்த நேரத்தில் ஏற்படும். ஆனால் உறவினர் வகையில் ஏதாவது ஒரு பரபரப்புங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பங்கு மார்க்கெட்டில் நல்ல லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பல விஷயங்களுக்கு சாதகம்தான். உயர் பதவி கிடைக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. பிள்ளைகளால் அனுகூலமான பலனும் லாபமும் கிடைக்கக்கூடிய நேரம். பூச நட்சத்திரக்காரங்களுக்கு கிரக அமைப்பை பொறுத்த வரைக்குமே சகல விதமான நன்மை. சுப காரியங்கள் தேடி வரக்கூடிய வாரம். கொடுக்கல் வாங்கல நல்ல முன்னேற்றம் இருக்கும். கொஞ்சம் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் வரலாம், கவனமா இருங்க. இன்ஃபெக்ஷன் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உடலில் நீரேற்றம் வச்சிருக்க முயற்சி செய்யுங்க. தொழில் வளத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். குடும்ப பிரச்சனை எடுத்துக்கிட்டிங்கனாலும் இனி எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லபடியாக ஒரு சாதகமான முடிவு கிடைக்கும். வெளிவட்டாரங்களில் பல விஷயம் உங்களுக்கு இந்த நேரத்தில் சாதகமான பலனை ஏற்படுத்தி தர இருக்குதுன்னு சொல்லலாம். ஆயிலியம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல செய்தி தேடி வரக்கூடிய வாரம். கூட பிறந்தவங்களால இனி உங்களுக்கு சந்தோஷமான சூழ்நிலை உணர போகிறீங்க. ஆனால் அதுக்காக சில தியாகம் செய்கிற மாதிரி தான் இருக்கும். வீடு நிலம் சொத்து பத்து இது எல்லாமே வந்தடையக்கூடிய நேரம். ஆனால் ஆரம்பத்தில் பிரச்சனைங்கிறது ஏற்படத்தான் செய்யும். பிரச்சனைக்கு பின்னாடி தீர்வுங்கிறது கிடைக்கும். குழந்தைகளோட கல்வி நடத்தை பொறுத்த வரைக்குமே இது சிறப்பான காலகட்டம். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை அமைஞ்சிருக்குது. பயணங்கிறது இந்த நேரத்தில் ஏற்படலாம்.
தினமுமே நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு பூஜை அறையில் 2 நேரமும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. சிவனையும் அம்பாள் வழிபாட்டையும் சேர்த்தே நீங்கள் செஞ்சுட்டு வரப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கன்னு பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் உங்கள் மாவட்டத்தோட பேரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க.